வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது ஒரு சீரியலே எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியுடைய சர்ச்சை, இஷ்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்னித்தீவு கதையான மாரி ஒரு கதையா போயிட்டுருக்கு. இலாக்கா இல்லாத அமைச்சரா செந்தில் பாலாஜியின் அலப்பறைகள் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கைது செய்யப்பட்டு 90 நாட்களை கடந்துமே இன்னும் இன்னும் பல சோதனைகளுக்கு மேல் சோதனை வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜிய தொரத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவரு தான் வந்து புழல் சிறையில இருக்கிறாரே, ஹாயா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து நெனைக்கலாம். ஆனால் இன்னுமே சென்னை, புதுக்கோட்டை உட்பட பல இடங்கள்ல ரைடு நடத்திட்டே இருக்காங்க. மீண்டும் தன் சாட்டை சுழற்றுகிறது அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லப்படுது. அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன்ல ஃபோட்டோவ வச்சு நுங்கம்பாக்கம் தெருக்கள்ல இவர வந்து தெரியுமா, தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் வீட்ட தேடி தேடி சென்று ரெய்டு செய்கிறது துறை. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாரி நம்ம நினைக்கலாம். ஆனா செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஆடித்தான் போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சரியா 3 மாதங்களுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி வீடு, அவருடைய சகோதரர் வீடு, அலுவலகங்கள் என்று நடந்த சோதனை வந்து பார்த்தீங்கன்னா, தலைமைச் செயலகத்தில உள்ள செந்தில் பாலாஜியின் அமைச்சர் அறை வரை வந்து பார்த்தீங்கன்னா நீண்டது. என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாரங்கள் எல்லாம் கிடைச்ச நிலையில, கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி மருத்துவமனையில தஞ்சம் புகுந்து, பின்னர் வந்து புழல் சிறையில தற்போது வந்து வா சிறைவாசம் பெற்று வந்துட்டுருக்கிறாரு. அதுவும் இலாக்கா இல்லாத மந்திரியாக அரசு பணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பளமா வாங்கிட்டு, இந்த சூழ்நிலையில தான் இந்த பல்வேறு மர்ம முடிச்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர சுற்றி வந்துட்டுருக்கு. அதாவது புழல் சிறையில தனி சாம்ராஜ்யம் நடத்திட்டு வந்த இவருக்கு, முதல் பைனாப்பிள் கேசரி சாப்பிடுவதை தவிர பேசும் பொருளானது. அட என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு இல்லையாப்பா ஒரு எண்டுன்ற மாரி அவரே வந்து கதர்ற அளவுக்கு நொறுங்கிட்டாரு. அந்த விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா, விசாரணை நெருக்கத்தால நொறுங்கி போன இவரு, என்ன செய்வதறியாம வாடி போய் இருக்கிறாரு. அதுபோல சமீபத்தில அவர் நீதிமன்றத்தில ஆஜராக வந்தபோது, "எப்பா இப்படி ஆயிட்டாரே மனுஷன்" அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆதரவாளர்கள் வேதனைப்படும் அளவுல தோற்றமளிச்சாரு. ஆனால், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்ப்பா இவரு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நல்லவரா இருப்பாரோ அப்படின்ற மாரி யோசித்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வேணாலும் போலாங்க. ஆனா, என்னைய எப்படியாச்சும் காப்பாத்துருப்பா அப்படின்ற மாரி வடிவேல் டயலாக் போல வந்து கணக்கு போட்டு திமுகவினர் வந்து தற்போது அதிர்ச்சி வைத்தியம் குடுத்துட்டுருக்காங்க. செந்தில் பாலாஜி என்ற ஒரு சந்தேகத்த கிளப்பியிருக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். அ அமலாக்கத்துறை விசாரணையில தான் செய்த பல ஊழல்களையும் ஒப்புக்கொண்டதோடு, திமுக ஆட்சியில் டாஸ்மாக் அமைச்சராக இருந்தபோது அவர் செய்த தில்லாலங்கடிகளையும் சொல்லிவிட்டாரோ என்ற அச்சத்தை திமுகவின் மேலிடத்திற்கு கொடுத்திருக்கிறது. இந்த ரெய்டாக செந்தில் பாலாஜியை விடாது துரத்தும் ரெய்டால் கதிகலங்கி போயிருக்கிறாரு செந்தில் பாலாஜி. அல்லது ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அச்சத்தில இருக்கா மாரி அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த திமுகவுமே ஒரு வேள செந்தில் பாலாஜி மூலமா திமுக செய்த ஊழல்கள் பட்டியல்கள் எல்லாமே வெளிய வந்துட்டா என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி, நீ யார் யார் வீட்டுக்கு ரெய்டு நடத்தப் போறாங்க, கதவு தட்டப் போறாங்க அமலாக்கத்துறை அப்படின்ற ஒரு அச்சத்தில இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல அரசியல் வட்டாரமும் சரி, சமூகவாசிகளும் சரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜி வாய் திறப்பாரா? மாட்டாரா? என்ன அடுத்தடுத்த பூகம்பம் வெடிக்கப் போகுதுன்றத அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.